பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வெள்ளிக்கிழமை காலையிலே உங்களை சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இப்போ கஷ்டம் வரும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, சோதனை வரும் பொழுது, வேதனை வரும் பொழுது நாம் யாரை நோக்கி கூப்பிடணுமா? நம்மளை சிருஷ்டித்த, நம்மளை படைத்த, நம்மளை தெரிந்து கொண்ட, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்த, நம்மளை ரட்சித்த இயேசுவை நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடணுமா? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வசனம் சொல்லுகிறது. முதல்ல என்ன பண்ணணும்? ஸ்தோத்திர பலியிடணும். நாம் பொருத்தனை செய்திருந்தால் அந்த பொருத்தனையை நிறைவேற்றணும். தீர்மானம் எடுத்திருப்போம். 4 மணிக்கெல்லாம் கண்ணு மூடி ஜெபிக்கிற ஆண்டவரே சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. கொஞ்ச நாள் ஜெபிச்சிருப்பீங்க, அப்புறம் ஜெபத்தை விட்டுருப்பீங்க. ஆண்டவரே நம்மளுக்கு சரியான நேரத்தில் 9 மணிக்கு முன்னாடி ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்லிருப்பீங்க, போயிருக்க மாட்டீங்க. ஜெபம் ஆரம்பிக்க 8:30 மணிக்கெல்லாம் உட்காந்து 9 மணி வரைக்கும் ஆலயத்தில் நான் ஸ்தோத்திர பலி சொல்லுவேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன செய்ய மாட்டேன்? போக மாட்டேன், செலுத்த மாட்டேன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனையை செலுத்து, நீ நேர்ந்து கொண்டதை செய்ய, நீ தெய்வத்தோடு செய்த உடன்படிக்கையை நிறைவேற்று, நீ வாயை தர தேவ சமூகத்தில் என்ன சொன்னியோ அதை செய்து விடு. அதுக்கு பிறகு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வேதம் சொல்கிறது. இந்த வசனத்தின்படி செயல்படுங்கள், நீங்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் என்னோடு எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.